எனக்கு இளன் மேலே வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோவம் இருக்குது. அது என்னன்னா வந்து என்னை வந்து நான் நார்மலாக வந்து எனக்கு ஆன் ஸ்க்ரீன் வரணும்னா ரொம்ப ஹெசிடேஷன், நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஹி வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட், வெரி பர்டிகுலர். ரொம்ப ஆக்சுவலாக வந்து என்னென்னா, சார் உங்கள் ஆஃபீஸ் மாதிரி வச்சு நாங்கள் படம்லாம் ஷூட் பண்ணிட்டோம் சார், நீங்கள் சும்மா ஒரு 2 ஷாட் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த ஸ்டாரில் வந்து ஒரு 2 ஷாட் எடுத்து என்னை நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவர்னால. பட் அந்த 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 ஷூட்டுக்கு வந்திருந்தப்பவே நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஹவு ஸ்டாரில் வந்து he was doing things and ஒரு lengthy shot எல்லாம் how he performed and then based on that covenant எல்லாம் நிறைய சொன்னாங்க. So but I did not expect that he's going to become an actor, but again all the very best for that. Quick photograph. கல்யாணத்தோட first guest வெற்றிமாறன் சாரோட அழகான வாழ்த்து கொடுத்திருக்காரு கல்யாணத்துக்கு. தேங்க்யூ வெற்றிமாறன் சார். On my birthday. Yes. So that's a nice birthday present. And ரொம்ப சந்தோஷம். It's a very quirky love story. ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற சொசைட்டியில் எப்படி மைண்ட் செட் எல்லாருக்கும் மாறி இருக்கு, அந்த மைண்ட் செட்டில் எப்படி எல்லாரும் செயல்படுறாங்கிறது தான். எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கான்செப்ட் ஆஃப் லவ், கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேறு. அதனால அதை எப்படி நாங்கள்லாம் அதை டைஜஸ்ட் பண்ணுறோம், அதை எப்படி ரூயின் பண்ணுறோம், அதுதான் கதை. வாவ், இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப ஆனஸ்டா நிறைய பதில்கள் சிறப்பா வந்துட்டு இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா ராம் காம் தான போடுவோம், இதே மாம் காம் போடுறோம், அதுலயே தெரிஞ்சுக்குவோம். It's a mom com, ladies and gentlemen. All right, குருவேல் சார், உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி. ஸோ இந்த படத்துல ஒரு கேரக்டர்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன இருக்கும் சார்? பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைச்சு. ஆல் ரைட், மோஸ்ட் லவ் மாமனாரா நீங்க வர போறீங்க. ஆஃப் கோர்ஸ் செந்தில் சார், நீங்க நீங்க வந்து நடிக்காத ஒரு படம் கிடையாது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் இட்? இல்ல அந்த டைரக்டரா, ஹீரோவா, எப்படி இருந்தது? இந்த படத்தில் என் தொண்டை கட்டி இருக்கு, அதனால் கொஞ்சம் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து அவர் வந்து புது மாதிரியே கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டாங்கல்ல, அவர் மாதிரியே நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டு இருந்தால் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சராக ஆக்ட் பண்ணிச்சு அந்த பொண்ணு. அதோட ரொம்ப பாராட்டினேன். அதுக்கப்புறம் யோகா நடிச்சிருக்காங்க. மற்றும் பல அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கலை குடும்பம் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்கள்? அது தனியாக போடுவோம். தனியானா தேட்டர் பின்னாடி. ஆமாம் ஆமாம், சரி நல்லா இருந்துச்சு. அதை போடுங்க, ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, உங்கள் பிளெஸிங்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ செந்தில். இந்த படத்தில் சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும், நாதஸ் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேரக்டரில் பேர் நாதஸ் தாத்தா. சூப்பர். நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு இந்த படத்தில். எவ்வளோ சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். ஸோ உங்கள் கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போடணுன்னா நீங்கள் என்னென்ன பேர் கொடுப்பீங்க? வாட்ஸ்அப். ஆமாம். இல்லை, எலன் வந்து தேங்க்யூ எலன், இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது தயாரிப்பாளர் சார் எல்லாரும் நன்றி. இல்லை, எனக்கு எலன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எலன் நானும் வந்து அவர் எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு, யூடியூப் அந்த மாதிரி சொல்லுங்கள்.
அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஸோ வெரி மச். சரி, இங்கே இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஜென்ரேஷன் நிஜமாவே இண்டிபெண்ட்டான ஒரு ஜென்ரேஷனா? இப்போ வந்து எல்லா டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. எங்க சார், ராதிகா மேம் சொல்லுங்க, அது ரியலி இண்டிபெண்ட்? அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பழைய பாட்டு இருக்கு, போக போக தெரியும். அதுதான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். அதாவது இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். அவங்களுக்கு இப்படி பயமுறுத்துறீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். அவங்களுக்கு பிரச்சனை வர மட்டும் படத்திலே நான் பிரச்சனை வந்த பிறகு டிபெண்ட். சொல்லுங்க. சாரி. அவங்களுக்கு பிரச்சனை வராத மட்டும் இண்டிபெண்ட், பிரச்சனை வந்தா இண்டிபெண்ட். ஓ வாவ், சூப்பர், வெல் செட். ரைட், சான்வி, இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஆக்டரா நம்ம வந்து என்னென்ன நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டேரக்டர் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்? No. To be honest, startingல வந்து I used to ask him, ஏன்னா how do you எப்படி discern பண்ண முடியும், how do you act and also direct at the same time, because obviously எனக்கு தெரியாதுல்ல. So he used to tell me that இளன் இது நல்லா பண்ணுவாங்க, he switches off and he switches on. ஏன்னா ஸ்டார்டிங்ல I think we had ஒரு பெரிய emotional scene, ஓகேவா? ஸோ அந்த சீனில் he was very disturbed. And I asked him, why are you so disturbed? He says, I'm trying to put my actor face on, but I can only think about what I have to shoot up. Ever since then, he never put that on. He was always, and he has great presence of mind. So I think throughout the journey, that how to switch on and off from character mode to actor mode. ஏமா இது தமிழ் படம், தமிழ் பேசு. ஆமா சார், கொஞ்சம் சார் அதான் ஒரு நல்ல விஷயம் சார். படத்துல ஃபுல்லா தமிழ் டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க. நான் தான் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணேன். ஃபுல்லாவே அவங்க டப் பண்ணிருக்காங்க. எஸ், டப் பண்ணேன். நம்ம டியூட்டியா? இப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கேல்ல, அதனால தான் இங்கிலீஷ். கண்டிப்பா தமிழ் தான் பேசுறேன். ஸோ இளன், ஸோ இந்த படம் பண்ணும்போது ரியல் லைஃப் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எடுத்துருக்கீங்கன்னா? கல்யாணம்னாலே ட்ராமா தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இந்த படத்துல ரியல் லைஃப்ல இருந்து? அண்ட் அந்த கேரக்டர் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். இப்போ நீங்க அட்ராசிட்டி சாங் பார்த்துருப்பீங்களா? அட்ராசிட்டி சாங்க்கு நாங்கள் எப்படி டிசைன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வெட்டிங்கில் நடந்த விஷயங்கள்ல சின்னதாக கட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் சாங்குக்கு எடிட் பண்ணிட்டு, அது வர ஒவ்வொரு மாண்டேஜுமே பார்த்தீங்கன்னா ரியலாக வெவ்வேறு பீப்பிளோட லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ், சின்ன மாண்டேஜஸ். ஸோ அதெல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைட், அந்த வெளில குதிச்சிங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ். I think எல்லனோட எல்லா படமும் ஒரு மியூசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 சாங் 3 சாங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் படம் முடியும் போது பார்த்தா ஒரு 13 ட்ராக்ஸ் 14 ட்ராக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ I think प्यार प्रेम कादल இது ஃபர்ஸ்ட் ட்ராக் லிஸ்ட். சோஷியல் மீடியாவில் அஃப்கோர்ஸ் we know the kind of fans that you have, humanism அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன்ஸ், மறக்க முடியாத ஒரு ஃபேன் சொன்ன ஒரு மெசேஜ், இந்த பாட்டுக்கு வந்து ரியாக்ஷன் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு. I've been reading comments and everything. Not much that I remember that I can say that now, but so happy to be reading the comments and everything else. Absolutely, அவர் சொன்னாரு, ஏதோ நீங்க வந்து பதில் சொல்லணும்னா டைரக்டர் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேசுவார்.